ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்களாம். எப்படா அவன் சாவான், அவன்தான் பாம்பு கொத்திடுச்சு, செத்துருவான் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்களாம். இது போல அநேகர் உங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறார்களா? கர்த்தரை மாத்திரமே பிடிச்சிக்கங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க, எவ்வளவு பேரோட வாழ்க்கைக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்க, என் வாழ்க்கைக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் மீது உங்கள் விசுவாசம் அதிகமாய் பற்றுதலா இருந்தால் இந்த பவுலுக்கு நேர்ந்தது போல உங்களுக்கும் நேரிடுங்க. அந்த 6வது வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, எப்படிங்க சடனா மாறும்? அவன் எப்படா சாவான்னு பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு வேறு சிந்தையா எப்படி மாற முடியும்? பவுலோட நடக்கை, பவுலுடைய விசுவாசம், பவுல் பேசின வார்த்தைகள், யாரை பத்தி பேசுறான், அவனுக்கு எதுவுமே ஆகலன்னா அவன் யாரை வணங்குறான், யாரை வேண்டான், யாருகிட்ட அவன் விசுவாசமா இருக்கிறான், யார் மீது அவன் பற்றுதலா இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் நோக்கம் எல்லாம் பவுல் மீது மாறி, பவுல் கர்த்தர் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்தை இவர்களும் பற்றி